ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் எழுதிய சில வரங்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம். கேட்கலாமா? பார்ட் 1ஓட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2வை கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு புரியும். பகுதி 2, அத்தியாயம் 4. அகிலாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. தன் வீட்டு குண்டூசியை அமெரிக்க ஜனாதிபதி தான் அனுப்பி வைத்தாரென சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள் அவள். தன்னுடைய உடைமைகள் அனைத்தும் மேல்நாட்டில் இருந்துதான் தருவிக்கப்பட்டவை என காட்டிக்கொள்வதில் தீவிரமாக அக்கறை கொண்டவள். அன்றும் அப்படித்தான். கையை உயர்த்தி, லேடிஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இத பாருங்க என்றாள் அகிலா. என்னடி என்றாள் ஒருத்தி. கையத்தான். கையில் என்ன, விரல் தானே இருக்கு. அட அதில்லம்மா, இதோ பாரு இந்த ப்ரூச்ச, மேட் இன் பிரான்ஸ். பிரான்ஸா? ஏதுடி உனக்கு? பிரான்ஸ் அதிபர் கொடுத்தாரு. ஆளை பாரு, எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரடி. உங்க அப்பா பிரான்ஸ் போயிருந்தாரா? ஆமா, எங்க அப்பா தான் மாசத்துல 20 நாள் வெளிநாட்டுல தானே இருப்பாரு. எப்ப வெளிநாட்டுல இருந்து திரும்பி வரும்போதும் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஏதாவது வாங்காம வரமாட்டாரு. சரிதாண்டி, ரொம்ப தான் உளராத. எங்க அப்பா என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே மாட்டாரு. என்னோட ஹாலிடேஸ் அனுசரிச்சுதான் ஃபாரின் டூர் போவாரு. போனாலும் இந்த மாதிரி ப்ரூச், ஹேர் கிளிப்பு, பென்சில்னு அல்பமா எதையாவது வாங்க மாட்டோம். கார்டியர் வாட்ச், துபாய் பேனா, மிங்க் கோட்டு, பர்சனல் கம்ப்யூட்டர், நியூலி புடவை, மாடர்ன் ட்ரெஸ், இப்படிதான் ஏதாவது வாங்குவோம். என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அப்பா வாங்குற மாடர்ன் ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுப்பேன் என்று பெருமை அடித்துக் கொண்டாள் இன்னொருத்தி. அடடா, இவ என்னடி அண்ட புழுக ஆகாச புழுங்க கிட்ட ஆரம்பிச்சிட்டா. பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் பெருமையா? அப்படி பார்த்தா எங்க அப்பா வருஷத்துல 6 தடவை எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அவரோட பிறந்த நாளுக்கு, அம்மா பிறந்த நாளுக்கு, அவங்க கல்யாண நாளுக்கு, அப்புறம் என்னுடைய பிறந்த நாளுக்கு, தீபாவளிக்கு. டெய்லர்கிட்ட இருந்து கையோடு தைச்சு வாங்கிட்டு தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி புது ட்ரெஸ் போட சொல்லி நடக்க வச்சு பார்த்துக்கிட்டு தான் தூங்குவாரு. மித்ராவுக்கு எரிச்சல் வந்தது. ச்சே, என்னடி இது, எல்கேஜி பொண்ணுங்களாட்டம் என்றாள். அதற்கு பதிலாக இன்னொருத்தி, அதானே, நீங்க காசு பணமும் வச்சிருக்கீங்க, வெளிநாடு புது துணின்னு பீத்துறீங்க. எங்க வீடுகள்ல அதெல்லாம் இல்ல. அதனால எங்க அப்பா என் மேல பிரியமா இல்லைன்னு ஆயிடுமா? அவரு தினமும் என்னோட முகத்துல தான் ஒழிப்பாரு. என் கையால தான் காஃபி வாங்கி குடிப்பாரு தெரியுமா? எங்க வீட்டுல எப்படி தெரியுமா? தன்னுடைய கையாலேயே காஃபி எடுத்துக்கிட்டு என்ன குடிக்க வைப்பாரு எங்க அப்பா. ராத்திரியிலையும் அப்படித்தான் எனக்கு குட் நைட் சொல்லி படுக்க வச்சு போர்த்தி விட்டுட்டு தான் தூங்க போவாரு. ஐயோ, நீங்க என்ன அவங்களே தேவலாமே. சச்ச, சகிக்கலடி. எல்லோருமே பேசி வச்சுக்கிட்டு வந்தாப்புல அறுக்கறீங்க. மித்ரா கூறிவிட்டு அழுத்து கொண்டாள். இவ ஏண்டி இந்த நெளியரா? என்ன கேளு, எல்லோரும் தீபக்க பத்தி பேசுங்க. அம்மா காதுல குழு குழுன்னு தேவாமிர்தம் பாயும். அட நீ ஒண்ணு, சுக்கல் இருக்கிறது சூட்சுமம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இவளுக்கு அப்பா பத்தி சொல்ல ஒன்னும் தெரியல, ஒண்ணும் இல்ல. அதனால பொறாம, கோபம், ஆத்திரம். மித்ரா உடனே எழுந்தாள். கையில் இருந்த நோட்டை பட்டென்று மேஜை மேல் எறிந்தாள். விறுவிறு என்று ரீடிங் ரூமை விட்டு வெளியே வந்தாள். இவ என்னடி, ரீடிங் ரூம்னு வந்தா 4 பேரும் 4 விதமா பேசுறது தான், பேச்சுக்கு பேச்சு தமாஷா எதையும் சொல்றது தான். இதுக்கு போய் இந்த கோபம் கோபிச்சுக்கிட்டு போறாளே. புகழ் பெற்ற ஒரு ஆங்கில பத்திரிகை தேவியை பற்றி அட்டைப்பட கட்டுரை வெளியிட இருந்தது. அதற்காக அவளுடைய இளமை கால புகைப்படங்கள் வேண்டும் என்று கேட்டிருந்தது. தேவி அன்று காலை முதல் வேலையாக ஆல்பத்தை தேடி எடுத்து பழைய படங்களை சேகரிக்கலானாள். அம்மாவின் இடுப்பு குழந்தையாக தேவி பூவும் பெரிய பொட்டும் வைத்துக்கொண்டு தோளில் தொங்கும் இரட்டை பின்னலுடன் புத்தகங்கள் சகிதம் நிற்கிற தேவி மரக்குதிரையில் அமர்ந்தபடி
போட்டோக்காரரை ஆச்சரியத்துடன் பார்க்கிற தேவி கிருஷ்ணன் கோவிலின் அரங்கேற்றத்தில் நீண்ட குஞ்சம் வைத்த ஒற்றை பின்னலும் தலை நிறைய கட்டு மல்லிகையை சூடி முதலாக கட்டிய கரும் பச்சை சேலையில் அரக்கு சிவப்பில் அன்னப்பறவைகள் ஜரிகையில் அணிவகுக்க தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்த தேவி எப்போது அந்த படத்தை பார்க்க நேர்ந்தாலும் அவள் மணிக்கணக்கில் அந்த காலத்துக்கே திரும்பி போய்விடுவாள். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் எடுத்தது கருப்பு வெள்ளை படம்தான். கருப்பு வண்ணம் மங்கி பழுப்பாகி சற்றே சிவந்து நிறம் மாறி போயிருந்தது. இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் ஜிவ்வென்று 1000 ஊற்றுகள் அவளுடைய மனதில் பொங்கி பிரவகிக்கிற சுகத்தை அனுபவிக்கவே செய்வாள். ஏனெனில் அதுதான் கலாதரை முதலாக அவள் சந்தித்த நாள். தன் வாழ்க்கை முழுவதையும் யாருடன் இணைத்து கொண்டு யாருக்காக அர்ப்பணித்துக் கொண்டாலோ அவனை தரிசித்த நாள். அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அரங்கேற்ற நாள் மாலையும் அவள் பாட்டை கேட்டு கிறுகிறுத்து போய் கலாதர் பாராட்டி சொன்ன பனிபோல் மனதை கவ்வி பிடித்து வருடிய இனிய வார்த்தைகளும் அப்போதுதான் நிகழ்ந்தது போல அவளுக்கு தோன்றும். இப்போதும் தான். கிருஷ்ணன் கோவிலில் இருந்து மைக் டெஸ்டிங் ஹலோ 1 2 3 என்று சப்தம் வர ஆரம்பித்தது. கலாதர் மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து படுத்தவன் எழுந்து கொள்ளலாமா வேண்டாமா என்கிற உணர்ச்சியில் வேண்டாம், இன்னும் சற்று நேரம் தூங்கலாம் என நினைத்து புரண்டு படுத்த போது அந்த மைக் பரிசோதனையின் குரல் அவன் முதுகில் கொதி நீராய் வந்து தாக்கியது. இன்றைக்கும் இதே அளவா என்று மனதுக்குள் கசந்து கொண்டான். ஊரில் இருக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் சங்கீத அரங்கேற்றம் இதே கிருஷ்ணன் கோவிலில் வைத்துத்தானா ஆக வேண்டும்? அதோடு இந்த விஷயம் தெரியாமல் கோவிலையொட்டிய வீட்டின் மாடியில் அறை எடுத்தது தப்புதானே. இழந்த தூக்கத்தை வருவித்துக் கொள்ள முயன்றான். ஆனால் பரிசோதகர் விடுவதாயில்லை. சீர்காழியை பாட வைத்தார். அவர் வினை தீர்க்கும் விநாயகனை விவரிக்க தொடங்கினார். கிருஷ்ணன் கோவிலில் மாதத்தில் 4 நாட்களாவது இது தவறாமல் நிகழும். அந்த பேட்டையில் கொஞ்சம் பழங்கால, கொஞ்சம் அழகான, கொஞ்சம் புகழ்பெற்ற கோயில் அது. வித்தியார்த்திகளுக்கு ராசியான இடம் என்று பெயர் பெற்றது. வாரத்தில் 4 அரங்கேற்றங்கள். முதலாவது மைக் டெஸ்டிங், அப்புறம் சீர்காழி. அடுத்து சற்று இடைவெளி கொடுத்து மீட்கப்பட்ட மிருதங்கம் சுதி சேர்த்தது. அப்புறம் வாள் அளவே சடை போட்ட ஒரு சிறு பெண் எலி குரலில் சரிகா என்று தன் அவலட்சணமான சுருதியுடன் சண்டை போட்டுக் கொண்ட குரலில் வாதாபி கணபதி என்று ஆரம்பிக்கும் காற்று கசப்பேறி காது குத்தல் எடுத்து தொல்லை செய்யும். கலாதருக்கு இசை ஞானம் இருந்தது. விஸ்வநாதனின் குழுவில் கோரஸ் பாடி ஹம்மிங் கொடுத்து ராக் சிங்கர் தன் கணவன் நாளைக்கே பெரிய பாடகனாவான், நடிகனாவான் என்ற நம்பிக்கையில் கனவு காண வைத்துவிட்டு கலாதர் மட்டும் சென்னையில் மூட்டை பூச்சி லாட்ஜில் அறையெடுத்து தங்கினான். பகல் முழுக்க அலைந்து திரிந்து அவமானப்பட்டு சோர்ந்து ஓய்ந்து திரும்பினான். உடல் சோக படுக்கையில் விழுகிற அந்தி காலத்தில் இப்படி ஒரு அவஸ்தை. தம்பூரா ஸ்ருதி ஒலித்து பிறகு வலுத்து சூழ்நிலையில் வியாபித்தது. சுத்தமான சங்கீதம். மிச்ச உறக்கமும் கலைந்தது. சுருதியை மட்டுமே சங்கீதம் போல, கீர்த்தனையை போல, ஆலாபனை போல கேட்டுக்கொண்டிருக்கும்படி இருந்தது. ஒரு விரல் மீட்டலில் இழுத்து கட்டிய கம்பியில் இப்படி ஓர் நாதம் பொங்கும் என்று கண்ட ஞானி யார்? அவன் படுக்கையை விட்டு எழுந்தான். இப்பொழுது மிருதங்க சாப்பும் சுருதியும் விலகி சேர்ந்து இணைந்து கொண்டது. சற்று நேர இடைவெளியில் கணீர் என்று ஒரு குரல் எழுந்தது. இது என்ன? யார் பாடுவது? அரங்கேற்றம் செய்கிற பெண்ணின் குரலாக இல்லையே. அல்லது இசைத்தட்டா? விருட்டென்று எழுந்த கலாதர் பால்கனியில் வந்து நின்றான். மைக் செட்டில் இருந்து பரவி வரும் பாட்டில் முழு கவனத்தையும் செலுத்தி கேட்டான். அந்த குரலுக்குரியவள் வழக்கம் போல வாதாபி கணபதி என்று ஆரம்பித்து பாடினாள். கேட்க கேட்க ஆச்சரியம் எல்லை மீறியது. இது வழக்கமான சங்கீதமாக இல்லையே. குரலில் குழைவு, தாளத்தில் தீர்க்கம், சஞ்சாரத்தில் மேன்மையான கற்பனைகள், சுருக்கமான தெளிவான நிரவல். ஒரு தேர்ந்த பாடகி தனக்குத்தானே பாடிக்கொள்கிற ஆத்மார்த்த சுகத்தில் லயித்து அந்த பெண் பாடிக்கொண்டிருந்தாள். அவனால் அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியவில்லை. அறையில் மாட்டியிருந்த சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான். 4 படிகளை தாண்டி சரேல் என்று கோவிலுக்கு வந்தான். 10-20 பேர், 4-5 மாமிகள், பெரியவர்கள் ஜமக்காலம் விரித்து அதன் மேல் அமர்ந்திருந்தார்கள். ஒரு இளம் பெண் வாத்தியக்காரர்களுடன் சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தாள்.
கலாதர் ஒரு ஓரமாய் போய் பாடிக்கொண்டிருக்கும் பெண்ணை நன்றாக பார்க்கக்கூடிய இடத்தில் அமர்ந்தான். மலர் அவிழ்வது மாதிரி அவள் அடுக்கடுக்காக சுருதிகளை பாடிக்கொண்டிருந்தாள். தியாகராஜர் ஏனைய பெரியோர்களின் சாகித்ய சூட்சுமங்களை அறிந்தவள் மாதிரி அற்புதம் என்றும் சொல்லத்தக்க விதத்தில் பாடிக்கொண்டே இருந்தாள். அவனோ கண்ணீர் அரும்ப மெய்சிலிர்த்து போய் கேட்டுக்கொண்டிருந்தான். மங்களம் பாடும் போதுதான் கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:30 கடந்து விட்டிருந்தது. கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம் அந்த பெண் பாடியிருந்தாள். ஒரு சின்ன தலையசைவு, கோணல், சிறு விகார சேஷ்டை, பந்தா எதுவும் இல்லாமல் ஏதோ பாடச் சொன்னார்கள், பாடுகிறேன் என்பதான பாவனையில் உச்சியில் பிறந்தேன், பள்ளத்தை நோக்கி ஓடும்படி நேர்ந்தது, ஓடுகிறேன் என்ற பாவனையோடு பாடினாள். பாடி முடித்தாள். கேட்ட கூட்டம் காதுகள் கிறுகிறுத்து போயின. கரகோஷம் செய்யவும் மறந்து அந்த சங்கீத மயக்கத்தில் திளைத்து சிலை போல உட்கார்ந்திருந்தார்கள் அனைவருமே. கலாதர் கூடத்தான். அத்தியாயம் 5. அரும்பு மலராவதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கட்டத்தையும் நுணுகி அறிய முடிகிறது. ஆனால் மலருக்குள் வாசம் எப்படி வந்தது? கனிகளில் சுவை ஏற்படும் விதம் ஏது? மனதின் ரசாயனமும் அப்படித்தானா? தனது கர்ப்பகிரகத்துக்குள் குடியேறி யாருக்கு கோயில் கட்டும் என்பதை யார் கூற முடியும்? வெகு சிலரை கண்ட மாத்திரத்தில் அது மகிழ்ச்சி கொண்டு துள்ளுகிறது, சிலரை வெறுக்கிறது. ஏன்? கலாதர் மனசுக்குள் அந்த இளம் பாடகி குடிபுகுந்து திளைத்து விட்டாள். கூட்டம் கலைந்தது. எல்லோரும் வெளியேறினார்கள். தம்பூராவுக்கு உரை போட்டு எடுத்து போய் வண்டியில் வைத்தார்கள். மிருதங்கமும் கடமும் வண்டி ஏறின. அந்த இளம் பாடகியை சுற்றி நின்று பலரும் பாராட்டினார்கள். லேசான வெட்கத்தோடும் இளம் சிரிப்போடும் வெளியே தெரிகிற பவியத்தோடும் அந்த பெண் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். கூட்டம் அத்தனையும் விடைபெற்று அவளும் கட வித்வானும் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். சற்று தூரத்தில் இவர்களை பார்த்தபடியே தயங்கி தயங்கி நின்ற அந்த இளைஞனிடம் கட வித்வான் தாமே சென்று பேச்சு கொடுத்தார். என்ன தம்பி, ஏதாவது சொல்லணுமா? கலாதர் அவர்களை நெருங்கினான். பாடகியிடம் சொன்னான், இதுதான் உங்களோட அரங்கேற்றம்னு சொல்றாங்களே, அது நிஜம்தானா? ஆமா, அப்படி இருக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்? இவ்வளவு முதிர்ச்சி, பக்குவம், ஞானம், தெளிவு, அனாயாசம், கற்பனை, எல்லாத்துக்கும் மேலே ரசம், இவ்வளவையும் வச்சுக்கிட்டு அரங்கேற்றம்னு சொன்னா நம்ப முடியல. நீங்க பாடுவீங்களா? கொஞ்சம் வரும். ஏதோ லௌகீகமா சினிமா பின்னணி அது இதுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு முன்னால நின்னு நானும் பாடுவேன்னு சொல்றதே அபத்தம். உங்களுடையது தெய்வீகம், என்னுடைய பாட்டு தெருவோர டப்பா சங்கீதம். கட வித்வான் கிளிஞ்சல்களை குலுக்கியது போல சிரித்தார். அப்படி சொல்லக்கூடாது தம்பி, இதுவும் வேண்டியது தானே இருக்கு மனுஷங்களுக்கு. ஆமா, உங்க கச்சேரி அடுத்து எங்க இருக்கு, எனக்கு சொல்ல முடியுமா? இப்பவே நிறைய பேர் கேட்டுட்டாங்க. நிதானமா நாளைக்கு காலையில முடிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். என்ன உங்களுக்கு தெரியுமோன்னோ? திருவள்ளிக்கேணி தேரடி தெரு கணபதினு சொன்னா சின்ன குழந்தை கூட வழிகாட்டும். அந்த பக்கம் வந்தா வாங்கல வீட்டுக்கு. உங்களை போன்ற ரசிகர்கள் சொல்ற வார்த்தைகள் தானே எங்களுக்கு டானிக் என்றார் கணபதி. கலாதர் அவர்கள் இருவரையும் பொதுவாக வணங்கினான். மறுநாள் மாலையே அவளை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு காலனி. நடுவே அகன்ற இடைவெளி விட்டு எதிரெதிராக கட்டப்பட்ட வீடுகள். வலது சாரியில் கடைசி வீடுதான் கணபதியுடையது என்று சொன்னார்கள். வீட்டை நெருங்கினான். வாசலில் பெண்களுக்கான புத்தம் புதிய செருப்புகள், ஒரே அளவான 2 மாவிளைகளை அருகருகே வைத்தார் போல பாலாடை வண்ண வெல்வெட்டில் ஜரிகை கோடும் செம்பட்டு நூலிலான சிறிய குஞ்சமுமாய் அழகாய் அழுக்கு இல்லாமல் இருந்தன. சார், சார். யாரது? கதவை திறந்து கொண்டு முளைத்தது ஒரு முகம். அட, நீங்களா? அந்த இளம் பாடகியை அங்கு கண்டதில் அவனுக்கு மிகவும் ஆச்சரியம். நீங்க எங்க இங்க? கணபதி என்னோட சித்தப்பா. வாங்க, உள்ள வாங்க. அது திருவள்ளிக்கேணியின் சாதாரண ஒண்டி குடித்தன வீடு. நடையிலேயே பாத்ரூம். உச்சி வெயில் நேரத்திலும் இருட்டு உள்ளே கவிழ்ந்திருக்கும். புகை போக இடமில்லாத தீப்பெட்டி ரக அமைப்பு. வாசலையொட்டிய நடுக்கூடத்தில் பாய் விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து வெற்றிலை சீவலை போட்டுக் கொண்டிருந்தார் கணபதி. கலாதரை கண்டதும், வாங்க வாங்க தம்பி என்றார்.
இப்படி வந்து பாயில உட்காருங்க என்றார். பேண்ட போட்டுக்கிட்டு உட்கார அசௌகரியமா இருந்தா அப்படி முக்காலி இழுத்து போட்டு உட்காருங்களே. பரவாயில்லைங்க என்றபடி முழங்கால் அருகே பேண்டை பெருவிரலாலும் ஆள்காட்டி விரலாலும் பற்றி உயர்த்தியபடி பாயில் அவன் உட்கார்ந்தான். உங்களதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வர்ற நவமி அன்னைக்கு அயோத்தியா மண்டபத்துல தேவிக்கு புரோகிராம் இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 6 வாரத்துக்கு குழந்தை பாடுது. நிறைய நிகழ்ச்சி இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டாறேன் என்று எழுந்தார். நீங்க இருங்க சித்தப்பா, நான் போய் கொண்டு வரேன் என்றாள் தேவி. அவர் அதை மறுத்துவிட்டு அடுப்படிக்கு போனார். வாசலை ஒட்டிய தூணில் சாய்ந்தபடி சின்ன திண்ணையில் காலை தொங்கவிட்டபடி உட்கார்ந்து கொண்டாள் தேவி. நீங்க சினிமால பாடுறேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு? அந்த கேள்வி அவனை வெட்கமுறை செய்தது. அதை விடுங்க, 10ஓடு 11 கோஷ்டி கானம் பாடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பாட்டா? உங்க பாட்டை கேட்ட அப்புறம் ராத்திரி நான் தூங்கவே இல்லை. திரும்ப திரும்ப உங்க குரல் என் மனச பிழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப உங்க குரலை கேட்கணும் போல இருக்கு. சில பேரு பாடினாதான் பாட்டு, ஆனா உங்க பேச்சே பாட்டு மாதிரி இருக்கு. தேவி மேல் வரிசை பற்களால் கீழ் உதட்டை கடித்து கொண்டாள். ஆப்பிளுக்குள் புதைந்த கத்தி மாதிரி அதுவே அழகாகத்தான் இருந்தது. பின்னலை தூக்கி முன்னால் போட்டுக்கொண்டு அதன் நுனியை பிரிப்பதும் பின்னுவதுமாக இருந்தாள் தேவி. தேவி, சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே, அலைப்பாயுதே பாடுறீங்களா? எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல், பேச்சுக்கு கூட பிகு செய்து கொள்ளாமல் உடனே பாட ஆரம்பித்தாள். பக்க வாத்தியங்கள் இல்லை, தம்பூரா இல்லை. ஆனால் சுருதியும் தாளமும் தப்பாத அற்புதமான கச்சேரியாக இருந்தது பாட்டு. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, உன் திக்கை நோக்கி என் இரு புருவம் நெளியுதே, கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் உருகுதே. காஃபியை கொண்டு வந்த கணபதி இருவருக்கும் முன்னால் டபரா டம்ளர்களை வைத்துவிட்டு உட்கார்ந்தார். பாட்டு முடிந்தது. பிருந்தாவனத்தை விட்டு என்னால் வெளியே வரவே முடியவில்லை. கிருஷ்ணனுடைய வேணுகானம் இன்னும் காதுக்குள்ளேயே ரீங்காரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதென்ன நீங்க பாடும்போது இப்படி வெண்ணெய் மணக்குது, நெய்வாசம் வீசுது, தயிர் வாடை அடிக்குது, பால் மனம் கமழுது. என்னது? ஆச்சரியமானாள் அவள். ஆமா, உங்க பாட்டு என்ன துலாபார யுகத்துக்கே கொண்டு போயிடுச்சு. அத்தனை 1000 கோபிகளுக்கு நடுவுல நின்னா பால் வாசமும் தயிர் வாடையும் வராதா என்ன? மூவரும் சிரித்தார்கள். நான் புறப்படுறேன் என்றபடி கலாதர் எழுந்தான். உங்க காஃபி ரொம்ப பிரமாதம், மாமி கிட்ட சொல்லிடுங்கோ. மாமியா? நான் கட்ட பிரம்மச்சாரிப்பா. எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, குடும்பமும் கிடையாது, குழந்தை மட்டும்தான். அவர் கைகள் தேவியை காட்டின. எங்க அண்ணனும் அண்ணியும் நன்னிலத்துல இருக்காங்கன்னு பேருதான். மத்தபடி நான் தான் தேவிக்கு அப்பா, அம்மா, சிநேகிதம், பக்கவாதியம், பிஆர்ஓ, இன்னும் எல்லாமே. வைரத்தை தங்கத்தால தான் பதிச்சு பார்க்க முடியும். அது மாதிரி தேவிய போல அற்புதமான பாடகிக்கு தகப்பனாரா இருக்க உங்களாலதான் முடியும்னு அவங்கள பெத்தவங்க புரிஞ்சுகிட்டு இருக்காங்க போல. அவன் வெளியே வந்தான். அவனை தொடர்ந்து தேவியும் வெளியே வந்து நிலைப்படி அருகே நின்றாள். ரொம்ப நன்றி என்றான் கலாதர். என்னத்துக்கு? எனக்காக பாடினதுக்கு. உங்க பாட்டை கேட்கணும்னு நான் சொன்னதுமே உடனே பாடினீங்களே, அதுக்குதான். எனக்கும் பாடணும் போலதான் இருந்துச்சு, அதான். பொதுவா உங்களை மாதிரிப்பட்டவங்க அவ்வளவு சுலபத்துல பாடிட மாட்டாங்க இல்ல? நிஜம்தான். நானும் வேற எந்த ஆம்பளை முன்னாலையும் இந்த மாதிரி பாடுனதில்லை. இது உங்களுக்காக பாடின பாட்டு. அவனது முகம் பார்க்காமல் தரையை பார்த்து கொண்டே சொன்னாள். மருதாணி பூசிய கால் கட்டை விரல் தரையில் அரை வட்டங்களை வரைந்து வரைந்து களைத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 6. தீபக் சலித்து கொண்டான். என்ன பொண்ணு நீயாக நினைச்சுக்கிட்டா எடுத்து மடியில போட்டுக்கிறது, இல்லனா எட்டாத உயரத்து மரக்கிளையில ஏறி உட்கார்ந்துக்குவ. சிற புத்திங்கிறதே இல்ல உனக்கு. ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன தேடி வருவ, இல்லனா வார கணக்கில் வராம இருப்ப. நீயாக நினைச்சுக்கிட்டா உனக்கு நான் தேவை, இல்லனா அருந்த செருப்பு. அப்படித்தானே? இதான் உன்கிட்ட பெரிய தொல்லை. என்ன சரியாவே புரிஞ்சுக்க மாட்ட. நீ எத்தனை தடவை சொல்றது? எல்லாத்தையும் விட எனக்கு நீ முக்கியம்னு.
சொன்னபடி சொன்ன நேரத்துல உன்னை பார்க்க முடியலன்னா எனக்கு எப்பேற்பட்ட சங்கடம் ஏற்பட்டிருக்கும்னு புரிஞ்சுக்கணும் நீ. அதுக்குள்ள செருப்பு அது இதுன்னு பேசுறியே, நான் புறப்படுறேன். அது வெறும் பாவனைதான். போகிறவளை அவன் தடுப்பான் என்று எதிர்பார்த்தாள். அவன் தடுக்கவில்லை. சரி போ என்றான். போக மாட்டேன். இப்ப என்ன பண்ண போற? இததான் சொன்னேன், உனக்கு ஸ்திர புத்தியே இல்லைன்னு. சரி, கம் டு த பாயிண்ட். எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. ஏய், நீ கோயிச்சுக்கிட்டு இருக்க. சரிப்பா, நான் சாரி சொல்றேன்பா. வேற என்ன பண்ணணும்? கன்னத்தில் வேணுமானா போட்டுக்கிறேன். சொல்லுப்பா. உன்னை பார்க்கணும்னு அம்மா சொல்றாங்க. இப்ப கையோடு என் கூட புறப்பட்டு வீட்டுக்கு வா. இது அப்பவே சொல்லக்கூடாதா? கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு வந்திருப்பனே. இந்த சாயம் போன குட்ட பாவாடைய போட்டுக்கிட்டா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறது இல்ல. இது போதும், நல்லாவே இருக்கு, வா போலாம். அரை மனதோடு மித்ரா அவன் பின்னால் ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். வயதான தாத்தா மாதிரி பழங்காலத்து வீடு, வெளியே கவனிப்பாரற்ற தோட்டம், இயற்கையாய் தாறுமாறாய் வளர்ந்திருந்த செடிகளும் மரங்களும் கொடிகளும் பார்க்க ரம்மியமாகவே இருந்தன. இயற்கைக்கு அழகில்லை என்பது ஏது? ஜாக்கிரதையாக செருப்பை வாயிலேயே கலற்றி விட்டு உள்ளே நுழைந்தாள். ஹாலில் தங்க பிரேம் போட்ட கண்ணாடி அணிந்து கொண்டு ஒரு அம்மாள் காலை பத்திரிகையில் அழகிகள் கைது, நடிகை தற்கொலை, 51 வயதில் ஓட்டம் போன்ற முக்கிய செய்திகளையும் சினிமா விளம்பரங்களையும் கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். தீபக்குக்கு அக்கா மாதிரி தோற்றம், வெற்றிலை போட்டு அதிகமாக சிவந்த வாய். அம்மா என்றான் தீபக். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். இது மித்ரா. ஓ, நீதானா அது? உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேமா. உன்னை அழைச்சுக்கிட்டு வரதா தீபக் சொல்லிக்கிட்டு இருந்தான். வா உட்காரு என்றாள். கண்ணாடியை புருவத்துக்கு ஏற்றி விட்டு கொண்டு மித்ராவை மேலே இருந்து கீழே நுணுக்கமாக நோட்டமிட்டாள். இதென்ன ட்ரெஸ்? ஊசிமணி பாசிமணி விக்கிற மாதிரி, குரத்தி மாதிரி லட்சணமா தாவணி போட்டுக்கிட்டு வந்தா என்ன? உங்க அப்பா அம்மா இத பத்தி கேட்க மாட்டாங்களா? ஏனோ அந்த நிமிடத்தில் லீலா மீது மித்ராவுக்கு வெறுப்பு வந்தது. இது இன்னொருவர் அந்தரங்கத்தில் மூக்கை நுழைக்கும் மூர்க்கம், அடுத்தவர் சொந்த விஷயத்தில் அபிப்பிராயம் சொல்லும் அநாகரிகம், அறிவுரை சொல்லும் அராஜகம். தீபக்கின் அம்மாவாக அவள் அமைந்து விட்டதால் பதிலுக்கு எதிர்த்து பேச முடியவில்லை அவளால். லீலா உள்பக்கம் திரும்பி, ஏய் எருவன் என்றாள். இதோ வந்துட்டேங்கா என்றபடி வேலைக்கார பெண் என்று எண்ணும்படியான தோற்றமுள்ள முதியவள் வந்தாள். ஏதாவது சாப்பிடுறியா காஃபியோட? லீலா கேட்டாள். வேற எதுவும் வேண்டாங்க, காஃபி மட்டும் போதும். லீலா வேலைக்காரியை பார்த்தாள். என்ன கழுத பாத்துக்கிட்டே நிக்கிற? அதான் காஃபி மட்டும் போதுங்கிறாங்கல்ல, போய் போட்டு எடுத்துக்கிட்டு வா. அந்த முதியவள் முற்றிலும் நரைத்து போன தலையை சொரிந்து கொண்டு அழுக்கும் கிளிசலுமான சேலையை இழுத்து செருகியபடி ஓட்டமும் நடையுமாக போனது பார்க்க பரிதாபமாக இருந்தது அவளுக்கு. அப்பா என்ன பண்றாருமா என்றாள் லீலா. மித்ரா இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. சட்டென்று சிரித்து போனாள். மிகுந்த சங்கடத்துக்கு உள்ளானாள். இந்த கேள்வியை அன்றொரு நாள் தீபக் கேட்டபோது அவள் வெகுண்டு குரலில் கரார்த்தனத்தை ஏற்றிக்கொண்டு சொன்னாள். இதோ பாரு தீபக், என் அப்பாவை பத்தின எந்த விசாரணையும் எனக்கு பிடிக்கிறது இல்ல. அவரை பத்தி யாராவது ஏதாவது கேட்டா நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுறேன். சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய குரல் மாறி போனது. உதடுகள் நடுங்கின. கண்களில் இருந்து கரகரவென்று நீர் வழிந்தது. தீபக், நீ என்ன விரும்புற இல்ல? என் மேல உனக்கு அன்பு இருக்குல்ல? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னுடைய அன்பு மேல உனக்கு உறுதி இருக்குல்ல? என்னோட பாரம்பரியம் முக்கியம்னு படுதா? சொல்லு, என்னதான் ஏத்துக்க போற? நான் எப்படிப்பட்டவள்னு மட்டும் பாரு, மத்ததையெல்லாம் கேட்காத பிளீஸ். விம்மினாள் மித்ரா. இன்னொரு தடவை என்கிட்ட இத கேட்காத. உங்க வீட்டு மனுஷங்களும் கேட்கிற மாதிரி வச்சிராத சொன்னாலே தவிர அவனிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை. துண்டு துண்டாக அவ்வப்போது நடக்கிறவைகளை அவனோடு ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொண்டுதான் இருந்தாள். சோகம் குடிகொண்ட வீடு, வாழ்க்கையையே தவமாக வாழ்ந்தும் ஊராரால் இழித்து பேசப்படுகிற அம்மா, அவளுடைய உயிரற்ற வாழ்க்கை, ஏக்கங்கள் எல்லாவற்றையும் சொன்னாள். அத்தனைக்கும் அத்தகைய சோகத்துக்கு அவளும் அம்மாவும் ஆளாக காரணம் யார்? அவளை பொறுத்தவரை அப்பா கலாதர். அவரை மன்னிக்கவே அவள் தயாராக இல்லை. அது அவள் மனதில் ஒரு பகுதி, பெரும் பகுதி. இன்னொரு பகுதியும் இருந்தது அவளுக்கு, எப்போதாவது கண் திறக்கிற பகுதி. அது கலாதரை அப்பா என்று மட்டும் சொந்தம் கொண்டாடி சுகம் காண்கிற பகுதி.
என்னம்மா பதில் சொல்லாம உட்கார்ந்திருக்க? உங்க அப்பா என்ன பண்றாரு? மித்ரா திரும்பி தீபக்கை பார்த்தாள். அந்த பார்வையில் கெஞ்சல், சோகம், தவிப்பு எல்லாம் அவனை கலக்க, என்னம்மா நீ போலீஸ்காரங்க மாதிரி குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டு? ஏதோ மித்ராவை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்தா நீ பாட்டுக்கு அனாவசியமா என்னென்னமோ கேக்குறியே. கையில் இருந்த காஃபி கோப்பையை கீழே வைத்தாள் லீலா. இப்ப என்ன கேட்க கூடாதத கேட்டுட்டேன்டானா? என்ன அனாவசியமா பேசிட்டேன்? உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? வீட்டுக்கு மருமகளா வரப்போறவகிட்ட இத கூட கேட்க கூடாதா? அத நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இல்லம்மா, இந்த மாதிரி கேள்விகளை மித்ரா விரும்புறதில்ல. பேஷ் நல்லா இருக்குடா அவ சட்டம். இப்பவே வாய்ப்பேச்சுக்கு கூட தடன்னு ஆரம்பிச்சிட்டாளா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு குடித்தனம் பண்ண தெரியுதோ இல்லையோ, குடித்தனத்தை உடைக்க தெரியுது. அம்மா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, இது அநாகரிகம் என்று அவன் கத்தினான். எதிர அநாகரிகம்? அப்பம் பேர சொல்ல மாட்டேங்கிறதா? அப்பம் பேர கேட்க கூடாதுன்னு சட்டம் போடுறதா? இல்ல அப்பம் பேர சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதா? அப்பம் பேர கேட்டா கோவிச்சுக்கிறதா? எதிர அநாகரிகம்? கையில் இருந்த காஃபி கோப்பையை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு வேகமாக வெளியேறினாள் மித்ரா. அவளை தொடர்ந்து மித்ரா மித்ரா என்று கெஞ்சலும் சமாதானப்படுத்தும் தன்மையும் கலந்த குரலில் சொல்லிக்கொண்டே தீபக் அவளை பின்தொடர்ந்தான். சாரிமா, நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. மித்ரா பதில் பேசாமல் நடந்தாள். அது அவளுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக அதே நேரத்தில் ஆட்டோ வந்தது. ஏறி அமர்ந்ததுதான் தாமதம். அதுவரை அடக்கி வைத்திருந்த சோகம் குமுறிக்கொண்டு கிளம்பியது. முகத்தை 2 கைகளாலும் பொத்தியபடி சத்தம் வராமல் விம்மினாள், கேவினாள். எந்த வீட்டில் அவள் வாழ ஆசைப்பட்டாலோ, எந்த பெண்மணியை தன் தாய்க்கு சமம் என்று அன்பு கொள்ள விரும்பினாலோ, அந்த வீட்டில் அந்த பெண்ணிடம் இப்படி ஒரு முதல் சந்திப்பு நேர்ந்ததை எண்ணி எண்ணி கதறினாள். துக்கங்கள் பகிர்ந்து கொண்டால் குறையுமாமே? இந்த துக்கத்தை யாருடன் பகிர்ந்து கொள்ளலாம்? மனதின் ரணங்களை திறந்து வைத்தால் ஆறுமாம். திறந்து போடக்கூடிய விஷயமா இது? அம்மாவிடம் சொல்லலாம். ஆனால் சொல்லி என்ன? தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை மகளுக்கு இத்தனை சோதனைகளை தருகிறதே என்ற பச்சாதாபத்தில் அவள் நெஞ்சம் இன்னும் கோடி துண்டுகளாய் சிதறும். தன் வாளை தானே விழுங்கும் பாம்பை போல என் சோகத்தை நானேதான் விழுங்க வேண்டும். நினைக்க நினைக்க நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது மித்ராவுக்கு. எந்த மனிதனுக்கும் வைர கிரீடமாக இருக்க வேண்டிய அம்மா ஏன் இப்படி ஒரு நோய் கிருமியை போல கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டால்? இந்த வாழ்க்கையே போதும் என்று எப்படி இத்தகைய முள்முடியை உகந்து தரித்து கொண்டால்? இல்லறத்தின் இன்பங்களை தூய்க்காமலேயே அது வழங்கும் சோகங்களை ஏன் முதுகு முறிய சுமக்க முன்வந்தால்? எவ்வளவு அறிவீனம், எவ்வளவு முட்டாள்தனம்! அம்மாவின் மீது அவளுக்கு கோபமாக வந்தது. ஆட்டோ வீட்டு வாசலில் வந்து நின்றபோது அந்த கோபம் உச்சத்தை எட்டி இருந்தது. அம்மா கலாதர் வீட்டுக்கு வரும்போது உபயோகப்படுத்தும் செருப்புகளை மிக கவனத்துடன் துடைத்துக் கொண்டிருந்தாள். பக்கத்தில் அப்போதுதான் இஸ்திரி போட்டு வைக்கப்பட்ட அவருடைய இரவு உடை. இது ஒரு நாள் தவறாமல் நடக்கும் சடங்கு. கலாதர் அன்று இரவே வந்து அங்கு தங்கப் போகிறான் என்பதான பாவனையில் அம்மா ஒவ்வொரு நாளும் செய்வது. இடுப்பில் கையை வைத்தபடி அம்மாவையே பார்த்து கொண்டு நின்றாள் மித்ரா. பார்க்க பார்க்க ஆத்திரமாய் வந்தது அவளுக்கு. அம்மா, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற? கணவன்னு சொல்லிக் கொள்ளாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உறவுகளே சுமையாய், சுமை தாங்கிய பாரமாய், காற்றே மூச்சு திணறல் உண்டாக்குவதை ஐயோ அம்மா! பெற்றவள் நிமிர்ந்து பார்த்தாள். சோகம் சுமந்த பார்வை, சோர்வை சுமந்த முகம், கலகலப்பே அறியாத மனம். இந்த 37 வயதுக்கு எங்கிருந்து இந்த முதுமை உன் நெஞ்சுக்குள் புகுந்து கொண்டது? எல்லாம் எனது அப்பா என்று நீ கொண்டாடுகிற அந்த மனிதரால். அப்பாவா அவர்? எவ்வளவு சௌகரியமாக உன் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டார். என்றைக்கு உன் உரிமைகளை கேட்பாய்? என்றுதான் நீ வாயை திறப்பாய்? கையில் இருந்த செருப்பை வெடுக்கென்று பிடுங்கி எறிந்தாள். துடித்து போனாள் அம்மா. கையில் எடுத்து கொஞ்சிக் கொண்டிருந்த பச்சிளம் குழந்தை தவறு கீழே விழுந்து விட்டது போல பதறிப்போனாள். என்னம்மா இது? அப்பாவோட செருப்ப போய்... அப்பா? யாருமா அப்பா? யாருக்கு அப்பா? சொல்லு, யாரு எனக்கு அப்பா? அம்மா மௌனமாய் எழுந்து நின்றாள். அந்த கலாதர் தான் என் அப்பாங்கிறது நிஜம்னா அதை இவ்வளவு ரகசியமா நான் வச்சுக்கணுமா? ஏன்
இன்னைக்கு அதனால எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? என்னோட வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சுமா. வாழ்க்கையாவே சந்திக்க முடியலம்மா. கூட படிக்கிற பொண்ணுங்களோடு நெருங்கி பழகிறத யோசிக்கவே முடியல என்னால. ஏதாவது அசௌகரியமான கேள்வியை கேட்டுடுவாங்களோன்னு விலகியே இருக்க வேண்டியதா இருக்கு. புதுசா யாரையும் அறிமுகம் பண்ணிக்கிற நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படி கூட்டுக்குள்ள சுருங்குற ஆமையா நத்தையா வாழ்றமே தவிர மனுஷங்களாவா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? என்னுடைய தகப்பனார் இவருன்னு கை நீட்டி காட்ட முடியாததுனாலதாமா இவ்வளவும். ஏமா உன்ன மாதிரி ஒருத்திய மனைவின்னு சொல்லிக்கிறது அவருக்கு கேவலமா? என்ன மகள்னு ஒத்துக்கிறது கேவலமா? மனைவி இல்லாத ஒருத்தியும் மகள் இல்லாத ஒருத்தியும் கணவனும் தகப்பனும் அல்லாத ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்ற இடத்துக்கு வீடுன்னு பேரா? அவங்க வாழ்ற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆகுமா? சொல்லுமா? கத்தினாள் மித்ரா. பக்கத்தில் இருந்த சோஃபாவில் விழுந்து உடல் குலுங்க தேம்பினாள் மித்ரா. அருகில் அமர்ந்து அவளை இழுத்து தன் மடிமேல் கிடத்திக் கொண்டாள் தேவி. சலனமற்ற முகத்தோடு மகளின் முதுகை தட்டி கொடுத்தாள். காதரின் மேல் சொல்லில் அடங்காத அன்பையும் பாசத்தையும் நெஞ்சு நிறைய சுமந்து அதே நேரத்தில் உரிமை கோர முடியாத வாழ்வின் சோகம் தந்த வெறுப்பும் சலிப்பும் விரக்தியுமாக மகளின் மனம் தேயும் பழங்கயிறாய் அல்லல்படுவது அவளுக்கு புரிந்தது. அந்த சின்ன மனதில் பெரும் புயல் குடிகொள்ளும்படியாக தனக்கு அமைந்துவிட்ட வாழ்வை எண்ணி இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. அசையாமல் நகர்கிற உலகம் போல குலுங்கி குலுங்கி குமுறினாள் அம்மா தேவி. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.